ஸ்ரீ குருபயோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 28 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள். திதி துவாதசி இரவு 8:43 மணி வரை, பிறகு திரையோதசி. நட்சத்திரம் புனர்பூசம் காலை 9:34 மணி வரை, பிறகு பூசம். யோகம் சௌபாகியம் மாலை 5:02 மணி வரை, பிறகு அதன்பின் சோபனம். கரணம் பவம் காலை 9:36 மணி வரை, பிறகு பாலவம் இரவு 8:43 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகுகாலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எடுத்த காரியத்துல வேகம் காட்டுற நாளுங்க. சனிக்கிழமை அதுவுமா ஏதாவது ஒரு சவாலான வேலையை செஞ்சு முடிக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க. பழைய நிலுவையில் இருந்த வேலைகள் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரும். திடீர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அது உங்க மனசுக்கு ரொம்ப தெம்ப கொடுக்கும். தொழில் ரீதியா பார்த்தா இன்னைக்கு புது ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் ஒரு முக்கிய பொறுப்பை கொடுப்பாங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்கும். பணவரவு திருப்தியா இருக்கும். ஆனா வந்த வேகத்துல செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். அதனால கொஞ்சம் சிக்கனம் தேவை. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்னதா ஒரு விவாதம் வரலாம். ஆனா நீங்க விட்டு கொடுத்து போனா அது அன்பா மாறும். பிள்ளைகளோட படிப்புல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் பழைய களைப்பு நீங்க சாயங்கால நேரத்துல ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றது நல்லது. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புது தெம்பு பிறக்க போற நாளுங்க. சுக்கிரனோட அருள் இருக்கிறதால உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும். ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை இன்னைக்கு வாங்கி மகிழ்வீங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு சுலபமா முடியும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு கடையை திறக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அதுக்கான பூமி பூஜையை தொடங்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். சேமிப்புல ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். வீட்ல விசேஷங்கள் நடத்துறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னைக்கு தொடங்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி ஒரு நெருக்கம் கூடும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ரங்கநாதர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 6, 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் பளிச்சிடுற நாளுங்க.
புதன் பகவான் பலமா இருக்கிறதால ஒரு சிக்கவான வேலையை கூட சாமர்த்தியமா முடிச்சு பாராட்டு வாங்குவீங்க. சமூகத்துல பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அவங்க மூலமா ஒரு வாய்ப்பு தேடி வரும். பழைய நண்பர்களை இன்னைக்கு சந்திச்சு மனசு விட்டு பேசுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புது யுக்திகளை புகுத்துவீங்க. அது லாபத்தை அள்ளித்தரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வருமானம் இன்னைக்கு சீரா இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து ஒரு தொகை கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல கலகலப்பான சூழல் இருக்கும். தாய்மாமன் வழியிலிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். பிள்ளைகளோட திறமைய வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுல ஆர்வம் காட்டுவீங்க. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பா அஜீரண கோளாறுகள் வராம பாத்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஹயக்ரீவர். அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 2. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிற நாளுங்க. சந்திர பகவான் சாதகமா இருக்கிறதால உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தொகை இன்னைக்கு உங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இன்னைக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசுல இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். உணவகம் அல்லது தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில பழு குறைவாதான் இருக்கும். வருமானம் திருப்தியா இருக்கும். சேமிப்புல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வீட்ல விசேஷமான உணவுகள் சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். நீர் சத்து இருக்கிற உணவுகளை சாப்பிடுங்க. இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ரொம்ப தெளிவா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன். அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கௌரவம் கூடுற நாளுங்க. சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை தரும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் சுலபமா கிடைக்கும். நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வரும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். பழைய கடன்களை வசூலிக்க இன்னைக்கு ஏட்ட நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. பணத்தட்டுப்பாடு இன்னைக்கு இருக்காது. குடும்பத்துல அமைதி நிலவும். அப்பா வழியில இருக்கிற உறவினர்கள் மூலமா ஒரு ஆதாயம் உண்டு. பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் காட்டுவாங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் வெயில்ல அதிகமா அலையாதீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப கம்பீரமா தெரிவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் வீரபத்ரர். அதிர்ஷ்ட நிறம் சூரிய மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. புதன் பகவான் ராசியை பார்க்கறதால உங்க பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். மத்தவங்க கிட்ட வேலை வாங்குறதுல நீங்க கெட்டிக்காரரா திகழ்வீங்க. ரொம்ப நாளா ஒரு விஷயத்துல முடிவெடுக்க முடியாம தின்னாடிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு சரியான முடிவெடுப்பீங்க. தொழில் ரீதியா பார்த்தா புதுசா பங்குதாரர்களை சேர்க்க ஏத்த நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த மந்தநிலை மாறி சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பணவரவு இன்னைக்கு திருப்தியா இருக்கும். கடன்கள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்துல ஒற்றுமை கூடும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடும். வீட்ல வாழ்க்கை துணையோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. பிள்ளைகளோட ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி.
ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுற நாளுங்க. சுக்கிர பகவானோட பார்வை இருக்கிறதால நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. திடீர் பணவரவு மூலமா இன்னைக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். புதுசா தொழில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு முழுமையா கிடைக்கும். வேலை விஷயமா வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல அந்யோன்யம் கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் இனிமையான நாளா இருக்கும். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசி வாங்குவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பொலிவு தெரியும். மாலை நேரத்துல ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 1. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் கூடுற நாளுங்க. செவ்வாய் பகவானோட அருள் இருக்கிறதால எதையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒரு தன்னம்பிக்கையோட இன்னைக்கு களமிறங்குவீங்க. நிலம் மற்றும் சொத்து சம்பந்தமான விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பாங்க. தொழில்ல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. அது லாபத்தை அள்ளித்தரும். கட்டுமான தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட முழு நம்பிக்கை கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். சொந்த ஊருக்கு போறதுக்கான திட்டம் போடுவீங்க. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. கோபத்தை மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. நிதானம்தான் வெற்றிக்கு வழி. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளுங்க. அதனால நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில எழுந்ததுல இருந்தே ஒரு சின்ன குழப்பம் மனசுல இருக்கும். முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு வரவு செலவுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதுசா யாரையும் நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்காதீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது வார்த்தையில நிதானம் தேவை. அவங்க ஏதாவது சொன்னா எதிர்த்து பேசாம அமைதியா கேட்டுக்கோங்க. குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். நீங்க தான் விட்டு கொடுக்க போகணும். வண்டி வாகனத்துல போகும்போது வேகம் வேண்டாம். நிதானம்தான் பாதுகாப்பு. இறை வழிபாடு மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு துணை. சாயங்கால நேரத்துல ஒரு தீபம் ஏத்தி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 4. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்புகள் கூடுற நாளுங்க. சனி பகவானோட நாளுங்கிறதால வேலை விஷயமா திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். உழைப்புக்கு ஏத்த பலன் இன்னைக்கு தாமதமானாலும் நிச்சயம் கிடைக்கும். இரும்பு, எண்ணெய் மற்றும் ஹார்ட்வேர் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கல்லா கட்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழு அதிகமா இருக்கும். ஆனா சளைக்காம செஞ்சு முடிப்பீங்க. நிர்வாக தரப்புல உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். நிலம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல பொறுமையா கையாள்றது நல்லது. பணவரவு நிதானமா தான் இருக்கும். செலவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சு நடந்துப்பீங்க. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு முடிவு உங்க வாழ்க்கையவே மாத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சனி பகவான். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு லாபமான நாளுங்க. நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய காரியம் இன்னைக்கு நிறைவேறும்.
மூத்த சகோதரர் வழியில உங்களுக்கு பெரிய உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று இன்னைக்கு உங்க பக்கம் வீசுறதால எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு யோகமான நாள். வியாபாரத்துல இன்னைக்கு திருப்திகரமான லாபம் உண்டு. புதுசா தொழில் தொடங்க முதலீடுகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். உங்களோட நிர்வாக திறமையை எல்லாரும் பாராட்டுவாங்க. பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கும். குடும்பத்துல கொண்டாட்டங்கள் இருக்கும். உறவினர்களோட சேர்ந்து ஒரு விசேஷத்துல கடந்துக்குவீங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷமான நாளா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்க போற ஒரு முடிவு உங்க வாழ்க்கையவே மாத்தும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 8, 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆன்மீகமான நாளுங்க. மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு அமைதி கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போறது அல்லது ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறதுன்னு திட்டம் போடுவீங்க. பெரியவங்களோட ஆசி உங்களுக்கு இன்னைக்கு பரிபூரணமா இருக்கு. தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்னைக்கு தானா நடக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு நிதானமான வளர்ச்சி இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு வித்தைய கத்துக்கணும்னு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையில ஒரு தெளிவு பிறக்கும். வரப்போற நாட்களுக்கான திட்டங்களை இன்னைக்கே போட்டு முடிச்சிடுவீங்க. பணவரவு இன்னைக்கு சீரா இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும். பிள்ளைகள் படிப்புல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுவீங்க. அது ஒரு பெரிய பாரத்தை குறைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும். சாயங்கால நேரத்துல ஒரு விளக்கேத்தி ராகவேந்திரரை வணங்குங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.